வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் நிறைய வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. உங்களோட ஆதரவுக்கு நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. இந்த மூலிகைகள் எல்லாம் வந்து நம்ம தெரியாத விஷயங்களை வந்து தெரியப்படுத்துறதுக்காக தான் நம்மளோட சேனலில் வந்து பதிவு போட்டுட்ருக்கோம். இப்போ என்னென்னா, முடி வளர்ச்சி இல்லை, முடி கொட்டுது, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. ஒன்று ஹீட்னால, இல்லைன்னா ஹார்மோன் வந்து இன்பேலன்ஸ்னால கூட அந்த மாற்றங்கள் நமக்கு நிகழுது. அதனால் நிறைய வந்து முடி வந்து கொட்டுது. அப்படி கொட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம காலையிலே எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ண பிறகு நிறைய தண்ணி குடிங்க. நிறையனா ஒரு 400 ml வரைக்கும் குடிக்கலாம். உங்களால் முடிஞ்சதை குடிங்க. அதுக்கப்புறம் வாங்க, உங்கள் தோட்டத்துலேயோ பக்கத்துலேயோ வந்து கருவேப்பிலை இருந்துச்சுன்னா இப்படி 2 இனுக்கு பறிச்சுக்கோங்க. பறிச்சுட்டு வாயில் போட்டு மென்று அந்த சாரை வந்து நல்லா இவ்வளவு போதுங்க டெய்லிக்கும். அந்த மாதிரி கருவேப்பிலையை வந்து பறித்து மென்று அந்த சாரை வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான சத்துக்கள் வந்து நிறைய வந்து கருவேப்பிலையிலேருந்து நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா நம்மளுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது. நரமுடி வந்து இளமையிலேயே நரமுடி வராது. நல்லா கருமையாக முடி வளரும். அப்புறம் பல், கண் எல்லாத்துக்குமே நல்லது. கருவேப்பிலை சாப்பிட்டா கண் பார்வையும் கூட கூர்மைப்படும். அதனால் கருவேப்பிலை சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு சாப்பிடுங்க. வீட்டில் இருந்ததுனாலும் நல்லா பறிச்சுட்டு ஒரு தண்ணியில் போட்டு ஒரு அலம்பு அலம்பிட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிட்டிங்கன்னா நிறைய வந்து சத்து வந்து கொடுக்குது கருவேப்பிலை. பயன்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.